ஹாய்ங்க, வெல்கம் டு ட்ரெண்டிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அந்த புடவையில ஓரம் அடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அளவு வரும். பட் போக 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 அளவு சுருங்கும் இல்லை கூடும். அப்படி ஏதாவது சேஞ்ச் ஆகி சைஸ் மிஸ்மேட்ச் ஆகி தான் இருக்கும். சேமா இருக்காது கண்டிப்பா பிகினஸா இருந்தா. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ நம்ம அந்த டபுள் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, அப்புறம் இந்த சைஸில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்னால் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு குட்டி பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை அந்த அந்த சில்வர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னமாக இருக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பில் ஒட்டிக்க போகிறோம். அந்த கரெக்டாக அந்த சைஸுக்கு வச்சுட்டு இதை என்ன செய்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் டேப்பில் ஒட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதை அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா, சாரியை நல்லா கரெக்டாக அளவாக வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த பேப்பரை நம்ம எந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு வச்சு தைக்க போகிறோமா, ஓரத்தில் சைடு புடவையோட சைடு ஓரம் என்ன அளவு வைக்க போகிறோன்னு வச்சுட்டு இப்போ டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப்பில் சென்டரில் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். உள்பக்கமாக இது என்ன பார்த்தீங்களா, கிராஸ் ஆயிடுச்சு. இது கிராஸ் ஆகாமல் சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா 2 பக்கமும் கம் இருந்தால் தான் கரெக்டாக கீழே ஃபிக்ஸ் ஆகும். அப்படின்னா தான் நமக்கு அது மூவ் ஆகாது. இல்லைன்னா இதுவே மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா துணியும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதனால கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது அந்த சில்வர் கரெக்டாக முடிஞ்ச உடனே, அந்த கைடு பக்கத்தில் இருக்கிறது முடிஞ்ச உடனேவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நீளம் ஒட்டிக்கிட்டா போதும். இப்போ என்ன செய்யுங்க, நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு புடவைய வச்சுட்டோம் இல்லையா, ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுட்டோம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து இப்போ ஓரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் நகண்டுக்கிட்டே வரும். ஆனால் இப்போ இது வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நகலாது. நம்ம தைச்சு வெளியே வர்ற துணி தான் கொஞ்சம் நகலுமே தவிர இந்த துணி நகலாது. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. புடவைங்கும் போது கண்டிப்பாக அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அது நகண்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்த பாருங்க, இங்கே வரும்போது எந்த அளவில் இருக்கோ இதே அளவு தான் கடைசி முடியும் போதும் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து இங்கிட்டு நகலாது இல்லையா, நம்ம டேப் ஊட்டி இருக்கிறதுனால துணி இதுக்கு அடுத்து அங்கிட்டு நகலாது. டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை ஒரு ஆஃப் ஃபோல்ட் பண்றோம். இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவா வந்திருக்குதுங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.